ஃபேமிலிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே நல்லா இருக்கணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். సమస్యకు జగన్న సమస్యకి చంతి எம் தசகோசர் தாந்து இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டிலேருந்து ஒரு பார்சல் வந்திருக்கு. என் ஹஸ்பண்ட் தான் அனுப்பிச்சிருக்காங்க. அதில் என்ன இருக்குதுன்னு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். அதுவும் இல்லாமல் நான் இன்றைக்கி வந்து அந்த இது வரும் பார்த்திங்களா, என்னடா அது, வேலைக்கிழமை வந்து ஒரு அங்கிள் வருவாங்க. அவங்கக்கிட்ட இருந்து திங்ஸ் வாங்குகிற மாதிரி வரும் அப்படின்னு சொல்லிட்டு அதை நான் வந்து வாங்கியிருக்கேன். அதையும் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். இன்றைக்கி பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா இருக்குது. வெயில் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்குது பார்க்கும்போது. அதுக்கு முன்னாடி வந்து நம்ம வந்து இப்போ வந்து நான் இன்ட்ரோ ஷூட் பண்ணுறதே கிட்டத்தட்ட வந்து 12:30 மணி ஆக போகுது. ஏன்னா இன்றைக்கி கொஞ்சம் வேலை இருந்ததுனால அதனால தான் இது பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி வெயில் பார்த்ததுமே ரொம்ப ஹாப்பியாகிடுச்சு. இன்றைக்காச்சும் பரவாயில்ல, துணியெல்லாம் நல்லா காயுமே அப்படின்னு சொல்லிட்டு நான் பேக் கேமராவில் வந்து இன்றைக்கி என்ன சமையலாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் உங்ககிட்ட காட்டுறேன். அதுக்கப்புறம் வந்து நான் வந்து உங்ககிட்ட நான் என்னென்ன திங்ஸ் வாங்கினேன், அதுக்கப்புறம் வந்து தமிழ்நாட்டிலேருந்து எனக்கு என்னென்ன அனுப்பிச்சாரா அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஏன்னா அதில் வந்து ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது. அதை நீங்களே பார்த்துக்கோங்க, நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதில் வந்து எனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது. சரி வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், பூ எவ்வளோ அழகாக இருக்குது. இது விளக்கு பூன்னு சொல்லுவாங்க. தமிழில் எனக்கு அந்தளவுக்கு தெரியாது. ஆனால் இது மாவிளக்கு போடுவோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி பூ. இது எனக்கு ரொம்பவே பிடிக்கும். நல்லா வாசனையாக இருந்துச்சு. இன்றைக்கி சாமி ஃபுல்லாக வந்து பூக்கள் மாதிரி இருந்துச்சு. இங்கே பாருங்கள், இங்கே தான் எல்லாமே மாட்டுக்கு தீனி எல்லாம் இங்கே தான் வச்சுருக்கோம். இடம் பத்தாமல் அப்படியே தான் இருக்குது. சரி வாங்க நம்ம வந்து என்ன சமையல் செஞ்சுருக்கேன்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இது வந்து புடலங்காய் மட்டும் போட்டு வெறும் ஃப்ரை பண்ணியிருக்கேன், பொரியல் மாதிரி. அதுக்கப்புறம் வந்து பருப்பு குழம்பு செஞ்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து சாப்பாடு. அவ்வளோதான். நேற்று வீடியோவில் உங்களுக்கு காட்டியிருப்பேன். இந்த குட்டி பையன் பாருங்கள், இந்த சோயாபீன் அதுக்கப்புறம் இந்த கரண்டி இந்த வானலில் போட்டு நானும் சமைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சமைச்சிட்ருந்தான். ரொம்ப அழகாக இருக்குது. இது ஏதாவது பண்ணி சமைக்கணுன்னு இருக்குது. பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மாமனார் இல்லை, கொஞ்சம் வெளியில் போயிருக்காங்க. கொஞ்சம் வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போ வந்து நம்ம பார்க்கலாம் நான் என்னென்ன வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் என் ஹஸ்பண்ட் வந்து எனக்கு என்ன அனுப்புனாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ தான் நீங்கள் நெட் சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ப்ளீஸ் இங்கே பாருங்கள், நான் வந்து என்னென்ன வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து மாமியாருக்காக வாங்கினேன். இது ஒரு இடத்துக்கு போகிறதுக்காக வாங்கியிருக்கேன். அதை கண்டிப்பாக இந்த வீடியோ லாஸ்ட்டில் உங்களுக்கு சொல்லிவிடுவேன். அதுக்கப்புறம் வந்து தாலி வாங்கியிருக்கேன். இது அக்காவுக்காக, சரண்யா அக்காவுக்காக வாங்கியிருக்கேன். இது லிப்ஸ்டிக்கு. எனக்கு ஸ்டிக்கர் இல்லை அப்படின்னு டெய்லி யூஸ்க்காக அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டிக்கர் வந்து ஒரு 4 வாங்கினேன். இது வந்து அக்காவுக்காக குங்குமம் போட்டு வைக்கிறதுக்காக வாங்கினேன். இதுவும் அக்காவுக்காக குங்குமம் வாங்கினேன். இது வந்து எனக்கு கொலுசுக்கு எங்கேயாவது போனால் வந்தால் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொலுசு வாங்கினேன். அதுக்கப்புறம் வந்து இது கிருஷ்ணருக்காக கம்மல் வாங்கினேன். நல்லா இருந்துச்சு பார்க்க, ஸோ அதனால் அதை வாங்கினேன். அதுக்கப்புறம் ஒரு கிளிப்பு வாங்கினேன். அதுக்கப்புறம் பாருங்கள் சேஃப்டி பின் வாங்கினேன். பாருங்கள் எவ்வளோ சேஃப்டி பின் வச்சாலுமே இருக்கவே மாட்டேங்குது. அதுக்கப்புறம் இந்த வளையல். அதுக்கப்புறம் பாருங்கள் இது ஒன்று. அதுக்கப்புறம் ஃப்ரீயாக வந்து அந்த அண்ணாக்கிட்ட சொன்னேன், எனக்கு பாக்ஸ் ஒன்று கொடுங்க, இதெல்லாமே பேக்கிங் பண்ணி அக்காவுக்கு அனுப்பணும் இல்லையா, அதனால் வந்து ஒரு பாக்ஸ் கொடுங்கன்னு சொன்னதுக்கு பாக்ஸ் ஒன்று கொடுத்தாங்க. இது எனக்கு பார்த்த உடனே ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. கலர் போகாதுன்னு கூட சொன்னாங்க. இவ்வளோ அழகாக இருக்குது தெரியுங்களா இதுங்களா. அதாவது இதில் ஏதாவது தொங்குற மாதிரி இருந்துச்சுன்னா செம்மையாக இருந்திருக்கும். பட் இருக்கல, இதுதான் பார்க்குறதுக்கே நல்லா இருந்துச்சு. சரி இது வந்து ஒன்று எடுத்துக்கிட்டேன். பேக்கிங் பண்ணும்போது அக்காவோட திங்ஸ் எல்லாமே பேக்கிங் பண்ணும்போது இன்றைக்கி போய் நாங்கள் கேட்டுட்டு வருவோம். பேக்கிங் பண்ணதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேன் என்னென்ன பேக்கிங் பண்ணுறேன், எப்படி இங்கே பேக்கிங் பண்ணால் எவ்வளோ நாளில் போய் ரீச் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், இன்றைக்கி வந்து இன்னொரு பார்சல் வந்திருக்கு. ஆனால் இன்றைக்கி வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். ஏன்னா எனக்கு அவர் வந்து ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருக்காரு. அதை நான் உங்ககிட்ட காட்டுறேன். பட் மாமியார் இருக்கிறதுனால நான் தமிழில் வந்து உங்களுக்கு சொல்கிறேன், சரிங்களா. எனக்கு வைக்கமா வருது, எனக்கே தெரியல. இங்கே பாருங்க, இங்கே தெரியுதா, இது என்னோட பேர் எழுதி நான் ஒன்று காதலிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கீழே எழுதியிருக்காங்க. எனக்கு சும்மா கொஞ்ச நேரம் வீடியோ பண்ணுறேன், சும்மா
பாருங்க எப்படி பண்றான்னு. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் 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 சைலண்ட். போன வாட்டி இவனை வச்சுக்கிட்டு நான் வீடியோ பண்ணதும் போதும் வந்ததும் போதும். இத எப்படி வருது. இதை ஓபன் பண்ணி பார்க்கலாம். கட்டிக்கலாம். खुली बुला करना है पूरा गए तो दूसरे रहा बात அதுதான் போனாட்டு கொடுத்தாங்கல்ல தேங்காய் ரொட்டி அதேதான். அதுக்கப்புறம் வந்து இதுல வந்து ஒண்ணு இருக்கு. ஆனா இதை நான் காட்ட மாட்டேன். நாளைக்கு காட்டுறேன். குட்டி குட்டி பாக்ஸா கொடுத்திருக்காரு. சும்மா இருடா டேய். இது வந்து க்ளவுஸ் ஒன்னு கொடுத்திருக்காரு. ரொம்ப டென்ஷன் ஆயிடும். நான் அப்புறம் வாயை மூடு. கத்தாதடா. ஐயோ எப்பா என்ன பஞ்சாரி மாதிரி கத்துற. மெதுவா பேசு. இப்பெல்லாம் கத்தாத. பைத்தியத்தை குட்டிச்சா. இது ஒரு பாருங்க. இது வந்து ஸ்டாப்லர் கொடுத்துருக்கு. சும்மா இருடா டேய். இது வந்து ஸ்டாப்லர் பின். நான் கேட்டிருந்தேன் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. இதுல வந்து பின் இல்ல நினைக்கிறேன். மேலதான் போடணும். எனக்கு நான் யூஸ் பண்ணும்போது நான் கிட்ட காட்டுறேன். சத்தியமா இவனை வச்சுக்கிட்டு எல்லாம் வீடியோ எல்லாம் பண்ணவே முடியாது சாமி. कागज दिए महाराज को पिन दी. இது என்னன்னு சொல்லிட்டு நாளைக்கு நாளைக்கு வீடியோ ஷேர் பண்றேன். ஆனா இது வந்து எனக்கு ஸ்பெஷலான ஒண்ணு. நாளைக்கு கண்டிப்பா நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து நீங்க பார்த்துருப்பீங்க. அவங்க வந்து இவங்க கொடுத்துட்டு போனாங்கல்ல. அவங்க வந்து மிக்சரு அதுக்கப்புறம் வந்து பிஸ்கெட். இங்க வந்து இந்த மாதிரி தான் பிஸ்கெட் வாங்கி கொடுப்பாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவனை வச்சுக்கிட்டெல்லாம் வீடியோலாம் பண்ண முடியாது. ஓகே அவ்வளோதான் மம்மி. இன்றைக்கான வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். மறக்காமல் இப்போ தான் நீங்கள் என்னோடய சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். நேற்று போட்ட வீடியோக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. தேங்க்யூ ஸோ மச். நிறைய பேர் ஹெல்த்தை பற்றி கேட்டிருந்தீங்க. நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இப்போ வந்து எந்த பிரச்சனையுமே இல்லை. டேப்லெட் சாப்பிட்டுட்டு இப்போ வந்து நார்மலாக இருக்கேன். ஓகே, சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஓகே பாய் எல்லாருக்கும்.